ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் 31 நாட்களை கொண்ட சிம்ம மாதம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் சிம்ம ராசியில் 31 நாட்களும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆட்சி உச்சம் பெறுகிறார் கன்னி ராசியில். ஆவணி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். மிதுனம் ராசியில் செவ்வாய், சிம்மம் ராசியில் கேது, கும்பம் ராசியில் ராகு. சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சனி பகவான் மீன ராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. சில எச்சரிக்கைகளை பஞ்சாங்கம் வலியுறுத்துகிறது. ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பெரியோர்களால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக வெகு விமர்சையாக நடைபெறும். கோவில் பண்டிகை, திருவிழா, கும்பாபிஷேகம் மக்கள் பெருவெள்ளத்தில் வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதம் திருமணத்திற்கு, வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது. அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம். வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாளும் ஆவணி மாதம் வருகிறது. விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில எச்சரிக்கைகளை சொல்கிறது. அதாவது விமானம், ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த ஆவணி மாதம் விமானம், ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் இடி விழும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. இந்த மாதம் அனைத்து இடங்களிலும் இடி மின்னலுடன் தமிழ்நாட்டில் கனமழை பொழியும். அப்போ மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது மொட்டை மாடியில் போய் நிற்கிறது, மரத்தடியில் போய் நிற்கிறது, இதெல்லாம் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இடி தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புயல் சூறாவளி காற்றுடன் தமிழ்நாட்டில் மழை பொழியும். புயல் மழையும் இந்த ஆவணி மாதம் தமிழ்நாட்டுக்கு வரும். கும்பம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். கும்பம் ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். கும்பம் ராசி அன்பர்கள் ஜென்மத்திலே ராகு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அமானுஷ்ய கனவுகள், பயம், பதற்றம், சுளுக்கு பிடிச்சிக்கிறது, பார்த்தீங்கன்னா முட்டி மூட்டி எலும்பு, உடம்புல ஒரு வலி வேதனை இப்படிலாம் ஏற்படுத்துவது. ஒரு திக்குங்கிற ஒரு பய உணர்வையும் இந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். ஜென்ம ராசியில் ராகு வரும்போது என்ன தான் செய்யும், என்ன நன்மை செய்யும் அப்படின்னா, பயண அலைச்சல், அடிக்கடி பிரயாணம், வெளியில் சென்று வர மாதிரி, ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார விடாது. அதே மாதிரி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஆடு மாடு கோழி நாய் பூனை இப்படி வளர்ப்பு பிராணிகள் அதிகமாக வாங்கி விடலாம். ஜென்மத்தில் ராகு வரும்போது மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், கோழி மேய்க்கலாம். இந்த வளர்ப்பு பிராணிகளை நாம் பாசமாக வளர்க்கும்போது ராகு நமக்கு உதவி செய்வார். இந்த மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதாவது ஜென்ம ராசியிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் யாருமாவது பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வருமா வராதா, அவன் ஏமாற்றிட்டு போயிடுவானா, திருப்பி கொடுப்பானா அப்படின்ற எண்ணம் வரும்.
உடம்பு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, இதை நோய் வந்துடுமா, இதை ஹாஸ்பிட்டல் போகலாமா, ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பய உணர்வு. இந்த ஆவணி மாதம் எதையோ ஒன்று நினச்சி நீங்கள் வந்து பயந்துக்குவீங்க. ஏன்னா 7வது வீட்டிலே அஷ்டமாதிபதி புதன் சூரியனோடு இணைந்து கேதுவோடு இணைந்து ஆவணி மாதம் 17 வரை சஞ்சாரம் செய்வார். அப்போ வந்து பல யோசனைகள் தோன்றும். நீங்கள் வந்து மற்றவர்களிடம் கடன் வாங்கியிருந்தாலும் இந்த கடனை திருப்பி கட்டுவோமா, அதுக்கு தகுந்த வருமானம் வருமா அப்படின்ற எண்ணம் தோன்றும். அதே மாதிரி திருமணம் பண்ண இடத்துல மாமா மச்சனிடம் ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இனிமேட்டு இவங்களிடம் பேசலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனையும் வரும். கும்பம் ராசி என்பர்கள் பல வழிகளில் இந்த ஆவணி மாதம் யோசித்து நீங்கள் வந்து திகில் அடையக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். அதனால் வந்து தைரியமாக இருக்கணும். மன பயத்தை நீக்கி தைரியமாக இந்த ஆவணி மாதம் செயல்படுங்க. கும்பம் ராசிக்கு 7வது வீட்டிலே சூரியன் கேது புதன் இணைவு. 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நண்பர்களுக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் அரசு சார்ந்து உதவியெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது கண் எரிச்சல் தலைவலி அதிக பொறுப்பு, அதனால் வந்து அதிகமான அலைச்சல், ஒரு இடத்துல நிற்க முடியலப்பா இங்கே போகிறேன் அங்கிட்டு போகிறேன் ஆனால் வந்து அதுக்கு தகுந்த வருமானம் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படும். சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரு செய்யும்போது சிலருக்கு கண் எரிச்சல் கண் சார்ந்த வியாதி கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய கண் கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலை கூட இந்த ஆவணி மாதம் வரலாம். ஆவணி மாதம் 17 வரை 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கும்போது நின்னாலும் யோசனை படுத்தாலும் யோசனை, உங்களுக்கு வந்து எவ்வளியிலும் அதிக யோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும், யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆவணி மாதம் 17ஆம் தேதி 8வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். அஷ்டமத்திற்கு புதன் செல்வது யோகம்தான். மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம். கம்சன் தரகு புரோகர் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, 2 வேலை 2 தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். 8லே புதன் செல்லும் போது ஆவணி மாதம் 17க்கு பிறகு உங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருந்துச்சுன்னா அந்த கேஸ் வந்து தீர்வுக்கு வரும். பயம் பதற்றமெல்லாம் நீங்கிடும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலை வந்து ஒரு தெளிவு பெறும் ஆவணி மாதம் 17க்கு பிறகு. ஆவணி மாதம் 15 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேச நிலையில் சனி செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். 4 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே நேச நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். திருமணமானவர்கள் தம்பதியருக்குள் 3வது நபர் வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. அந்நிய பெண் வந்து உங்களுக்கு ஏதோ பஞ்சாயத்து பண்ணால் அந்நிய பெண் வந்து உங்களை வந்து தம்பதியர்களை பிரித்து விட்டு போயிடுவாங்க. சண்டை கட்டி ஒரு அடியாக ஒன்று சேர்ந்து வாழாதபடி செய்து விட்டு போயிடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து நேசமாக இருக்கிறார். 2வது வீட்டிலிருந்து வக்கர சனி பகவான் பாரு செய்கிறார். அப்போ வந்து திருமணமான தம்பதியர்கள் 3வது நபரை பஞ்சாயத்து பண்ண அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி 3வது நபர்களிடம் நீங்கள் வந்து குடும்ப விஷயங்களை வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா கும்பராசிக்கு 2வது வீட்டில் 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி, சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்ப சனி ஓடிக்கொண்டு தான் இருக்குது. அப்போ வந்து குடும்ப ரகசியங்களை குடும்ப உள் உரிமைகளை நீங்கள் வந்து வெளியில் பேசக்கூடாது. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என் பரம்பரை இப்படி, நான் வந்து பணம் இவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படின்னு குடும்பத்தை பற்றி, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் கணவர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு குடும்ப ரகசியங்களை வெளியில் வந்து கும்பராசி நண்பர்கள் இப்போ மட்டும் இல்லை இன்னும் 2 வருஷம் வெளியில் யாருமே பேசாதீங்க.
ஆவணி மாதம் 15ஆம் தேதி 9வது வீட்டிற்கு பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வருகிறார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெறும்போது கும்பம் ராசி என்பர்கள் ஒரு சிறப்பான காலகட்டத்தை அனுபவிப்பீங்க. கோவில் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து பயணம் போய்ட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தான தர்மம் பணங்காசு உதவி செய்யலாம். கும்பராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஆவணி மாதம் 15க்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி பெறும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 9வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது சிலர் புதிதாக 2 வீலர் வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், சொத்துக்கள் சேர்க்கையும் உண்டு. கும்பம் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார். 5ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது நேரம் கிடைத்தால் பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது குழந்தைங்க விளையாடுறாங்க, அவங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிக்கணும். நல்லா படி, இங்கே போகாத, அங்கே அவங்களோட சேராத அப்படின்னு கண்டிச்சிங்கன்னா பிள்ளைங்க கேட்பாங்க. பிள்ளைங்க கோவப்படுற மாதிரி, பிள்ளைங்க ஆத்திரப்படுற மாதிரி இந்த காலகட்டம் பிள்ளைங்களுக்கு அதிக கோபதாபங்களை ஏற்படுத்தும். உங்கள் குழந்தைங்களுக்கு கை காலில் காயங்கள், இரத்தங்கள் வர மாதிரி இந்த செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது ஏற்படுத்திடும். பிள்ளைங்க பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா விவசாயத்தின் மீது அதிகமான ஆர்வம், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய பயிர் பண்ணுவாங்க. இந்த பயிர் பண்ணலாம், அந்த பயிர் பண்ணலாம் அப்படின்னு அப்பா செய்ய வேண்டிய வேலையும் பிள்ளைங்களே பார்த்து விவசாயத்தை முன்னெடுத்து செய்வாங்க. கும்பம் ராசி என்பவர்களுக்கு 6வது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே செல்லும்போது கண்டிப்பாக பணம் சம்பாதிப்பதற்கு வேலை உத்தியோகம் சார்ந்து உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.